வருவதற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. இதய நோயை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டியது மிக எளிமையான முறைகள். நடைப்பயிற்சி செய்யுங்கள். பூண்டு மட்டும் உணவில் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வாருங்கள். ஒருவருக்கும் இதய நோய் வராது. 4 பூண்டையும் அதே அளவு பனவெல்லத்தையும் சேர்த்து தினந்தோறும் உணவுக்கு முன்னால் சாப்பிட்டு வந்தால் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. கருவேப்பிலை இருக்கிறது. அந்த கருவேப்பிலையை தினந்தோறும் உணவில் கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையை உண்டு வந்தாலே இதய நோய் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இதய நோய் வருவதற்கான காரணம் கொழுப்பான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் தான். கொழுப்பச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். அதனால் தான் இதய நோய் வருகிறது. வேறொரு காரணமும் இல்லை. உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கான காரணம் என்னென்னால் கொழுப்பு போய் ரத்தத்தில் அடைத்துக் கொள்கிறது. இரத்த குழாய்களின் உள்ளே கொழுப்பு படிந்து விடுகிறது, பம்ப் ஆக மாட்டேங்கிறது. அதனால் ரத்த அழுத்தம் வருகிறது. ஒரு பைப்பில் தண்ணி போகுது, ஒரு அளவுக்கு மேலே தண்ணியை ஃபாஸ்ட்டாக போனோம்னா பைப்பு விரிவடையது இல்லையா? அதே போலத்தான். அப்போ நோய்கள் வருவதற்கான காரணங்களை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கான காரணிகளை ஆராய்ந்து எதை குறைத்து கொள்ள வேண்டும், எதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற முறைக்கு நீங்கள் வராதவரை நீங்கள் நோயாளிகளாக தான் நீடிப்பீர்கள். இவைகளெல்லாம் மாற வேண்டும். அதே போலத்தான் ஒருவனுக்கு முட்டு வலி வருகிறது என்று சொன்னால் அந்த முட்டு வலி ஏன் வந்தது, என்ன உணவு சாப்பிட்டால் முட்டு வலி வராது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணவுகளை சாப்பிட தொடங்க வேண்டும். என்ன உணவு சாப்பிட்டால் முட்டு வலி வரும் என்பதை இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த உணவுகள் முட்டு வலியை அதிகப்படுத்தும், இன்னென்ன உணவுகள் முட்டு வலியை குறைக்கும் என்கின்ற 2 விஷயங்கள் தெரியாமல் முட்டு வலிக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது. மருத்துவம் என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு. இந்த உளுந்து என்கின்ற ஒரு உணவு உள்ளே போகவில்லை என்று சொன்னால் முட்டு வலி கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட முட்டு வலி வராமல் இருப்பதற்கு தமிழன் தெளிவாக சொல்லிட்டான், இட்லி வடை சாப்பிடுங்கள். உளுந்த வடை சாப்பிட்டால் முட்டு வலி வராது. இட்லியும் இடியாப்பமும் சாப்பிட்டால் முட்டு வலி வராது. இவைகளை செய்துவிட்டு அதன் பிறகு வலி போகவில்லை, கை வைத்தியங்கள் நிறைய இருக்கும். உளுந்தை அரைத்து, உளுந்த மாவு இருக்குல்லையே அரைச்சிங்க, முட்டை இருக்கு இல்லையா, முட்டையோட வெண்கரையை போட்டு பிசைஞ்சிங்க, முட்டில் மேலே அப்படியே தடவுங்க, 10 போடுங்க. முட்டு வலி போலனா அதற்கு அடுத்த வைத்தியம் இருக்குது. களிமண் எடுத்துக்கொள்ளுங்கள், முட்டி மேல் தடவி விடுங்கள், காய்ந்து அரை மணி நேரத்தில் கழுவி விடுங்கள். இப்படி சின்ன சின்ன வைத்தியம்லாம் பாருங்கள். பார்த்து விட்டு முட்டு வலி சரியாகவில்லை என்றால் அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட போங்க. இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நீங்கள் படித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லது உங்கள் பாட்டியிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும், உங்கள் தாயிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நோய்க்கும் மருத்துவரை போய் பார்ப்பதை வழக்கமாக கொள்ளக்கூடாது. எல்லா நோய்களுக்கும் தீர்வு உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அடுத்தவர்களிடத்தில் போய் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நாளை காலைல ஃப்ளைட்டு சார், நாளை காலைல ரயிலு சார், காலங்காத்தால் 8 மணிக்கெலாம் வேலை போனால் முதலாளி வைவார் சார், எப்படியாவது ஒரு நாளுக்குள்ளே என் உடம்பு சரியாகணும், கொஞ்சம் ஹை டோசேஜ் மருந்தாக கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்களே மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு விட்டு மருத்துவரை குறை சொல்கிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக அப்படி கேட்கவும் கூடாது, அவர் அப்படி கொடுக்கவும் கூடாது. 2 மேலும் தப்பு இருக்கும். முதல்ல கேட்குறது நீங்கள் தான், கேட்ட பிறகு தான் அவர் கொடுக்குறாரு. கொடுக்கலன்னா அவர்கிட்ட நீங்கள் போக மாட்டீங்க. போகிறது மட்டும் இல்லை, அவர் தொழிலை கெடுத்துருவீங்க. அவர் போனால் எந்த மருந்தையும் சரியாக கொடுக்க மாட்டாரியா அப்படின்னு 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவர் பொழப்பு நடக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் வருவது உங்களால் தான். நீங்கள் தான் திருந்த வேண்டும். மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. சிறுநீரக கோளாறு வருதுங்கய்யா, 1.2 கிரியாட்டினைன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. 1.5 இருக்கிறது என்றால் அவனுக்கு உடனே பயமுறுத்துறது, ரொம்ப ஜாஸ்தியாக போனால் டயாலிசிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல, ஐயா உப்பும் புளிப்பும் எண்ணெய் பலகாரமும் அசைவமும் அதிகமாக சாப்பிட்டதால் இந்த வினை. ஒரு 15 நாளைக்கு இதை நிறுத்தி பாருங்கள், உப்பு புளிப்பை குறைச்சி பாருங்கள், அசைவம் சாப்பிட்றதை நிறுத்தி பாருங்கள். 15 நாளுக்கு பிறகு டெஸ்ட் பண்ணிங்கன்னா 1.2 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உடனே எதுக்கு மருந்து எழுதி கொடுக்குறீங்க? உங்களுக்கே தெரியும் இன்னென்ன உணவுகளை அதிகமாக சாப்பிட்டனால தான் சிறுநீரக கோளாறு அதிகமாகிடுச்சின்னு சொல்லி. அந்த உணவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை முதலில் சொல்லி கொடுத்து விட்டு அதன் பிறகு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்களேன். கண்டிப்பாக 1.2 வந்துடும். இல்லைன்னா இன்னொரு கேள்வி கேளுங்க, ஐயா 15 தினங்களாக என்னென்ன சாப்பிட்டீங்கன்னா ஒரு பட்டியல் சொல்லுவான். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், கோழி குழம்பு சாப்பிட்டேன், மீன் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, நிறைய அசைவ உணவுகளை சாப்பிட்ருக்கீங்க, நிறைய உப்பு சாப்பிடுவீங்களான்னு கேள்வி கேளுங்க. ஆமான்னு சொல்லுவான். உப்பும் புளிப்பும் அசைவமும் அதிகமாக சாப்பிடுவனுக்கு தான் சிறுநீரக கோளாறு வருது. அதை கேட்டு தெளிவுபடுத்தணுமா இல்லையா? தெளிவுபடுத்திட்டா அவன் அந்த உணவை குறைச்சிக்கிட்டு போயிடுவான், சிறுநீரகமும் சரியாகி போயிடும். பேதி ஆகிறது நல்லது தானே, உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் போகுது தானே. ஒரு 10 முறை பேதி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை வேணால் போடலாம். 10 முறை பேதி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மோர் குடிச்சிரு, இல்லை ரசஞ்சோறு சாப்பிடு,
இல்லை வந்து கள்ளிப்பாக்கு எடுத்து நல்லா வந்து இடித்து ஒரு 2 சிட்டிகை சாப்பிடு, துவர்ப்பு சுவை உள்ளே போன உடனே பேதி நின்று போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடு. அதற்கு மேலும் பேதி ஆனால் அப்புறம் மாத்திரை மருந்துகளுக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? கண்ணு தெரியல சார், மங்கிட்டு இருக்குது சார் அப்படிங்கிறத விட உடனே கண்ணாடிக்கு பரிந்துரை பண்ணுறதை விட நிறைய பழங்கள் சாப்பிட்டு பாரு, உப்பும் புளிப்பும் குறைச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு கீரை நிறைய சாப்பிட சொல்லு.